ஹலோ ஆல், திஸ் இஸ் ஃப்ரம் ஏபி டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏஐ கேப்பபிலிட்டிஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கேப்பபிலிட்டிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹியூமனை மாதிரி எபிலிட்டிஸ்லையும் ஸ்கில்ஸ்லேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஏஐ கேப்பபிலிட்டிஸில் 3 மெயின் டைப்ஸ் இருக்குது: நேரோ ஏஐ, ஜென்ரல் ஏஐ, சூப்பர் ஏஐ. ஃபஸ்ட்டு நேரோ ஏஐ. நேரோ ஏஐ வந்து வீக் ஏஐன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை மட்டும் அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாய்ஸ் அசிஸ்டன்ட்னா வாய்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணும். ஸ்பேம் டிடெக்ஷன்னா அன்னோன் நம்பர்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஏஐ. ஜென்ரல் ஏஐ வந்து ஸ்ட்ராங் ஏஐன்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் ஏஐ ஹியூமனை மாதிரி திங்க், லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் ஈஸியாக. இது வந்து மல்டி டாஸ்க் அட் த டைம் பண்ணும். நியூ சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகும் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு சூப்பர் ஏஐ. சூப்பர் ஏஐ வந்து ஹியூமனை விட இன்டெலிஜெண்ட்டாக ஒர்க் ஆகுமா. க்ரியேட்டிவிட்டியில், டிசிஷனில், ப்ராப்ளம் சால்விங்லலாம் ஹியூமனை விட இன்டெலிஜெண்ட்டாக ஒர்க் ஆகுமா. சூப்பர் ஏஐ வந்து இன்னுமே தியரிட்டிக்கல் லெவலில் தான் இருக்குது, ரியல் வேர்ல்டில் இன்னும் கொண்டு வரல. ஸோ ஏஐ கேப்பபிலிட்டிஸ்னால் என்னென்னா, அதில் 3 டைப்ஸ் இருக்குது. நேரோ ஏஐ வந்து ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும் தான் செய்யும். ஜென்ரல் ஏஐ ஹியூமனை மாதிரி இன்டெலிஜெண்ட்டாக ஒர்க் பண்ணும். சூப்பர் ஏஐ ஹியூமனை விட இன்டெலிஜெண்ட்டாக ஒர்க் பண்ணும். இப்போ கரண்ட்டாக நம்மலாம் வந்து நேரோ ஏஐ தான் யூஸ் பண்ணோம். ஜென்ரல் ஏஐ, சூப்பர் ஏஐ வந்து ஃப்யூச்சரில் தான் பாசிபிள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நியூ கான்செப்டில் பார்க்கலாம். பாய்.